பாட்டி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் ஒன்றும் போடலை, வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இதை வதக்கணும். சும்மா ஒரு 4 சப்பாத்திக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 2 சப்பாத்தி கேட்டாங்க, ஒரு 4 சப்பாத்திக்கு நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி நல்லா சிகப்பாக வதங்கின உடனே இந்த பாருங்கள், வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டிருக்கேன். இந்த கறி மசாலா பொடி போட்ட உடனேவும் இந்த பாருங்கள், இந்த காரத்துக்கு இது வந்து 1 ஸ்பூனு மிளகாய் பொடி, இந்த பாருங்கள் சில்லி பவுட்ரு இது வந்து அரை ஸ்பூன் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டு இந்த பாருங்கள், இந்த சிக்கனை இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பொடியாக இந்த பாருங்கள், இப்படி பொடியாக ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணி இது சப்பாத்தி ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு பசங்க கடையில் வாங்கி கொடுங்கன்னாங்க. நான் கடையில் வேண்டாம், உங்களுக்கு நான் வீட்டிலையே பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இந்த பாருங்கள் சப்பாத்தி. இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா அடுப்பில் மெலிசாக வச்சோம்னா நல்லா இது ஃப்ரை ஆகிற மாதிரி நல்ல இதுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இது அப்படியே வேகட்டும், இது வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு நம்ம சுவைக்கேற்ற, நம்ம எவ்வளோ நமக்கு உப்பு வேணுமோ நம்ம சுவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிற வேண்டியது. சால்ட்டு இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் தான் உப்பு போடுவேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்படியே வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி ரோலுக்கு பாருங்கள். இது முடிஞ்சா அப்படியேவும் வந்து விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து இது வந்து சிக்கனுக்கு இது வந்து ஒரு சிக்கன் குருமா மாதிரி குழம்பு மாதிரி வைக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நாங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சா. இப்போ எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள் 2 கருவேப்பிலையை முதல்ல போடுறேன். கருவேப்பிலை போட்டு இந்தாங்க வெங்காயம் இந்த பாருங்கள், இது வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா இது வதக்கணும். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குறதுக்காக லைட்டாக நான் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுறேன். பாருங்கள், வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன். இதை பாருங்கள், தக்காளி நல்லா வெங்காயம் வேகவும் நல்லா வதங்கணும். நல்ல சிவப்பு கலரில் வரணும். நல்ல பொண்ணு கலரில் வரணும்.
நல்லா இந்த மாதிரி இப்போ நல்லா பொன்னரமாக வந்துடுச்சு. பாருங்க, அதில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வந்துடுச்சா? அந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு அடுத்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அடுத்து வந்து இந்த பாருங்கள் கறி மசாலா பொடி. இந்த பாருங்கள் 50 ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி போடுறேன். நல்லா வச்சுட்டு இந்த பாருங்கள் தக்காளி ஒரு 1.5 தக்காளி வெட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். போதும். நல்லா இந்த தக்காளி அப்படியே கூழ் மாதிரி குழன்னு சட்னி மாதிரி வந்துடும். நல்லா வெந்து கிரேவியாக வந்துடும். நல்ல கிரேவியாக வந்த உடனே நல்ல கிரேவியாக வரணும். விஜயலட்சுமி பாட்டி இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்கள், நான் சிக்கன் வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ சிக்கன், இது 1/2 கிலோ சிக்கன் அப்படியே போடுறேன். போட்டு நல்லா அது சிக்கனையும் நல்லா பரட்டணும். நல்லா பரட்டிட்டு பார்த்தீங்களா. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். இந்த பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கி கொடுங்கன்னாங்க. கடையில் வேண்டாம், நம்ம வீட்லேயே நான் செஞ்சு தரேன்ட்டு நான் வீட்லேயே செஞ்சு தரேன். கடையில் சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு சேர மாட்டேங்குது, ஒத்துக்கிற மாட்டேங்குது. அவங்க ஆர்டர் பண்ணுங்கன்னாங்க. ஆர்டர்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு வீட்லேயே பண்ணி தரேன்ட்டு பாருங்கள் வீட்லேயே பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இது வந்து மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி இது பாருங்கள், நான் காரம் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் போடுறேன். அப்புறம் வந்து இந்த பாருங்கள் தனியா பொடி 1/2 ஸ்பூனு காரப்பொடி, மிளகாய் பொடி. இந்த பாருங்கள் ஒரே 1 ஸ்பூன் தனியா பொடி, அவ்வளோதான். மேலே போட மாட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இது நைட்டு சிக்கன் சப்பாத்திக்குன்றதுனால போதும் அப்படின்றதுனால இந்த பாருங்கள் அவ்வளோதான். இதை நல்லா கரட்டி விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு 2-3 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல போட்டு இந்த பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்களா அரைச்சி வச்சு இந்த பாட்டிலில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இல்லை, அவ்வளோதான். இதை ஊற்றி அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி வேகணும்ல, சிக்கன் வேகணும்ல, அதுக்காக அந்த பாட்டிலை கழுவிட்டு அவ்வளோதான். தேவையான உப்பு மட்டும் போட்டால் இந்த பாருங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து இந்த சப்பாத்தியை போட்டு இது ரோல், இது வந்து இந்த பசங்க பசங்க இந்த ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக அந்த ரோலுக்காக
சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் தனியாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இல்லை கடைசியில் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் வெந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்களேன், இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா அப்படியே நல்லா குழையணும், வெந்து நல்லா குழையணும். ஏன்னா நம்ம சப்பாத்தியில் ரோல் தானே பண்ண போகிறோம், அதனால் இது நல்லா பொடியாக குழையணும். நல்லா வெந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வெந்தால் கூட பரவாயில்ல. இது நல்லா கொட்டி விட்டுட்டோம்னா கொத்துக்கறி மாதிரி, ஏன்னா சப்பாத்திக்கு கொத்துக்கறி மாதிரி இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் சுருளணும். இன்னும் இந்த தண்ணி பசெல்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே எண்ணெய் பசை வந்த உடனே கொஞ்சம் இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இங்கிட்டு சிக்கன் குருமா வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. அது ஒரு 4-5 ரோல் தான் வரும். இது வந்து சப்பாத்திக்கு குருமா, இந்த குருமாவும் வச்சாச்சு. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், பசங்களுக்கு வரைக்கும் தான் செஞ்சு கொடுப்பேன். பசங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா பசங்க கேட்குதுங்க, சரி கடையில் சாப்பிட வேண்டாம். இந்த பாருங்க, நம்ம தேவையான உப்பு, ஏன்னா உப்பு கொஞ்சம் தான் கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பாருங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு, ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே நல்லா பொடிக்கட்டும், காமிக்கிறேன். இப்படி வந்துடணும். இந்த பாருங்கள், நல்லா குழஞ்சி இது வந்துருச்சா. இதில் புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பாருங்கள் நான் போட்டேன். அவ்வளோதான், இது அவ்வளோதான். இந்த சப்பாத்தி ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு நான் ரோலிங்கில் ஷர்ட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி போடுறேன்.
நல்லா ஆவி பறக்க சப்பாத்தி சப்பாத்தியை போட்டு வச்சுருக்கோம்னா சீஸை சீஸ் அப்படி கட் பண்ணிடுறேன். சீஸை கட் பண்ணிடுறேன். சிக்கனை வச்சு இதை பாருங்கள், இந்த சிக்கன் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த பாருங்கள் சிக்கன் வச்சுட்டேன். இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் சாஸ், சிக்கன் சாஸ் அவ்வளோதான். இந்த பாருங்கள் இது அப்படியே அவ்வளோதான். இது ரோல். இந்த பாருங்கள் இது ஒரு ரோல் வச்சா அந்த பாருங்கள் ஒரு சப்பாத்திக்கு நாங்கள் குருமா. இதில் வந்து இந்த பாருங்கள் இது ஆவி பறக்க நல்லா ஆவி பறக்க குருமா. இது இந்த ரோல், இந்த ரோல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா உள்ள. ஆமாம் அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நான் பாருங்கள் அவ்வளோதான். இது நான் சாப்பிட்டு காமிப்பேன். நான் சிக்கன் சாப்பிடாதனால நான் சாப்பிட்டு காமிக்கிறது இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன்.